தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் சித்தர்கள் என்பவர் வெறும் துறவிகள் மட்டுமல்ல, அவர்கள் மனிதாபிமானமும் சமூக சீர்திருத்தமும் அறிவியல் அறிவும் கொண்ட மகத்தான ஞானிகள். சித்தர்கள் என்பவர்கள் யார், அவர்களின் வாழ்வியல் முறை என்ன என்பதை பற்றி விரிவாக காண்போம். சித்தர் என்ற சொல்லுக்கு சித்தி அடைந்தவர் அல்லது அறிவால் தெளிந்தவர் என்று பொருள். இவர்கள் இறைவனை தங்களுக்குள்ளேயே கண்டு தெளிந்தர்கள். இவர்களது தோற்றம் குறித்து பட்டினத்தார் மிக அழகாக விளக்குகிறார். வேர்த்தால் குளித்து, பசித்தால் புசித்து, விழி துயின்று பார்த்தால் உலகத்தவர் போல் இருப்பர் பற்று அற்றவரே. அதாவது வெளித்தோற்றத்திற்கு நம்மை போலவே உண்டு உறங்கி இயல்பாக தெரிந்தாலும் அவர்கள் எதன் மீதும் பற்று இல்லாதவர்கள். அவர்களை அடையாளம் காண்பது கடினம் என்பதால் அவர்களின் குணாதிசயங்களை அவர் மேலும் விளக்குகிறார். மற்றவர்களின் கர்ம வினைகளை போக்குவதற்காக ஊர் ஊராக அலைவார்கள். உறங்கினாலும் அல்லது யோக நிலையில் இருந்தாலும் அசையாமல் இருப்பார்கள். பசி வந்த போது யாராவது இடும் உணவை எதுவாக இருந்தாலும் ஏற்று உண்பார்கள். குழந்தையை போன்ற கள்ளங்கபாடற்ற மனதோடு பெண்களை தாயாக கருதி அனைவரிடமும் பணிவுடன் பழகுவார்கள். இத்தகைய நிலையை அடைந்தவர்களே உண்மை ஞானம் பெற்ற சித்தர்கள். சித்தர்கள் தெய்வத்தன்மை கொண்டவர்கள் என்றாலும் அவர்கள் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விலகி இருக்கவில்லை. புளியம்பழம் அதன் ஓட்டோடு ஒட்டாமல் இருப்பதைப் போல அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் இருந்தாலும் ஆசைகளில் சிக்காமல் வாழ்ந்தார்கள். கடவுளை தேடுபவர்கள் பக்தர்கள், கடவுளை கண்டவர்கள் சித்தர்கள் என்பதே அவர்களின் தனிச்சிறப்பு.